ஹாய் மக்களே வணக்கம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். பிக் பாஸ் சீசன் 9 கமருதீன் இருக்கார் இல்லையா? ஸோ அவர் இந்த வீக் பார்த்திங்கன்னா நம்ம நாகர்கோவில் இருக்க ஒரு இன்ஸ்டியூட் போகிறான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அங்கே போயிட்டாருங்க. அவர் கூட நம்ம கானா வினோத் இருக்கார் இல்லையா? ஸோ அவருமே போயிருக்காரு. ஸோ 2 பேருமே தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. உண்மையாக பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. நம்ம கானா வினோத் பாட்டு பாடுறாரு, கமருதீன் டான்ஸ் ஆடுறாரு. அந்த வீடியோஸ் பார்க்கும்போது உண்மையாக ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அங்கே இருந்த ஸ்டூடெண்ட் கூட நிறைய வைப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கேட்ட கொஷின்ஸ்லாம் பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனுடைய விவரங்கள் நான் அடுத்த கம்மிங் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அது நமக்கு இன்னும் தெரிய வரல என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு வீடியோஸும் வந்திருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா அவங்க ஃபேன்ஸால் சோஷியல் மீடியாவில் பகிரப்படுது. உண்மையாக பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இவங்க 2 பேரோட பாண்ட் நமக்கு தெரியும். அவ்வளோ ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட். ஸோ அவங்க ஒய்ஃபுமே சொல்லியிருப்பாங்க. நம்ம கானா வினோத் ஒய்ஃபுமே இவங்க 2 பேருக்கு நல்ல பாண்டிங் இருக்குது. ஸோ இதை அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு ஈவன் நம்ம கமருதீனோட ஃப்ரெண்டுமே சொல்லியிருப்பார். நீ வினோத் அண்ணா இருக்க இல்லையா? ஸோ அவரு கூட நல்ல பாண்டாரு, உனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருப்பார் அவருன்னு சொல்லியிருந்தார். உண்மையாகவே இவங்க 2 பேரை பார்க்கும்போது அந்த நினைவுகள் தான் ஞாபகம் வருது. ஸோ நீங்கள் யாருன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற மக்களே. நன்றி.